மதுரை உசிலம்பட்டி காவலர் முத்துக்குமார் கொலை வழக்கில் ஒருவர் என்கவுண்டர். போலீசாரை தாக்கவிட்டு தப்பி சென்றபோது சுட்டுக் கொன்றதாக தகவல். பாஜக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் அமித் ஷா உறுதி. முடிவுகள் இறுதி செய்யப்படவுடன் உரிய அறிவிப்பு வெளியாகும் எனவும் அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து செங்கோட்டையனும் டெல்லி பயணம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியதாக தகவல். சாதிய வன்கொடுமை தொடர்பான வழக்குகள் கடந்த ஆண்டை விட 6 விழுக்காடு குறைவு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் விழிப்புணர்வு கூட்டத்தில் முதல்வர் தகவல். காவல்துறைக்கு 32 கோடியே 9 லட்சம் ரூபாய் செலவில் புதிய வாகனங்களின் சேவை தொடக்கம். 41 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய கட்டிடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர்கள் பட்டியலில் இபிஎஸ்ஐ முந்திய தாவேகா தலைவர் விஜய். சி ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்பில் மு.க. ஸ்டாலின் முதலிடம், விஜய்க்கு 2ஆம் இடம். சட்டமன்ற தேர்தலில் திமுக தாவேகா இடையே தான் போட்டி என்று விஜய் பேசிய விவகாரம். கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்த பேசியிருக்கலாம் என்று இபிஎஸ் கருத்து. நூறு நாள் வேலை திட்டத்தில் நிலுவைத் தொகையை வழங்காத மத்திய அரசை கண்டித்து போராட்டம். தமிழ்நாடு முழுவதும் திமுக போராட்டத்தில் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களும் பங்கேற்பு. அடிக்காதே ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே, ஏழைகள் வயிற்றில் பாஜக அரசே பதில் சொல், பாஜக அரசே பதில் சொல். 100 நாள் சம்பள பணம் பாதுகாப்போம் பாதுகாப்போம். அருப்புக்கோட்டை அருகே அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம். 100 நாள் வேலை திட்டத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு. கோவையில் 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் பிடிபட்ட வழக்கு. மருத்துவர் உட்பட 50 பேருக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க போலீஸ் முடிவு. ராமேஸ்வரம் பாம்பனில் புதிய தூக்கு பாலத்தில் இறுதிக்கட்ட ஆய்வு. கடற்படை கப்பல் எவ்வளவு நேரத்தில் பாலத்தை கடக்கிறது என்று சோதனை. ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் காலி தட்டுடன் பங்கேற்ற மூதாட்டிகள். 100 நாள் வேலை திட்ட நிதியை மத்திய அரசு விடுவிக்க கோரி முழக்கம். சென்னையை அடுத்த கிளாம்பாக்கத்தில் நீட் தேர்வுக்கு பயிற்சி பெற்று வந்த மாணவி தற்கொலை. மாணவி தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீஸ் விசாரணை. திமுக ஆட்சியில் நீட் தேர்வு அச்சத்தால் 19 மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக இபிஎஸ் கண்டனம். நீட் ஒழிப்பு ரகசியம் வெளிவர இன்னும் எத்தனை உயிர்கள் போக வேண்டும் என்றும் கேள்வி. தேர்தல் வேட்புமனுவில் தவறான தகவல்களை தெரிவித்ததாக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி மீதான வழக்கு. வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்தும் விலக்கு அளித்தது.
கோத்தகிரி அருகே ஓடும் பேருந்திலிருந்து தவறி விழுந்த நபர் மதுபோதையில் படியில் நின்று பயணம் செய்த நிலையில் விபத்து ஏற்பட்டதாக தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 66,880 ரூபாய்க்கு விற்பனை. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் சிறுவனை கடித்த தெருநாய். சாலையில் சென்றோர் சிறுவனை துரிதமாக மீட்ட காட்சிகள் வெளியீடு. சென்னையில் நடைபெற்ற ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் டிக்கெட் கள்ளச்சந்தையில் விற்பனை. 25 பேர் கைது செய்யப்பட்டு சொந்த ஜாமீனில் விடுவிப்பு. பெரம்பலூர் அருகே மும்மதத்தவர் ஏற்பாட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலம். வாடிவாசலில் சீறி பாயும் காளைகளை தீரத்துடன் அடக்கும் காளையர்கள். பங்குனி மாத அமாவாசையை ஒட்டி ராமேஸ்வரத்தில் குவிந்த பக்தர்கள் அக்னி தீர்த்த கடலில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. தூத்துக்குடியில் காதலிக்க வற்புறுத்தி தீ வைத்து எரிக்கப்பட்ட சிறுமி உயிரிழப்பு. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்த சோகம். பதினாறு நக்சலைட்டுகள் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா வரவேற்பு. ஆயுதங்களும் வன்முறையும் மாற்றத்தை ஏற்படுத்தாது என எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆந்திர மாநிலம் அனகப்பள்ளியில் விவசாய பகுதியில் உலா வந்த ராஜநாகம். சீறிக்கொண்டு விவசாயியை ராஜநாகம் கொத்த முயன்ற வீடியோ வைரல். மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவை விமர்சித்த குனால் கம்ரா. மகாராஷ்டிராவில் மேலும் 3 வழக்குகள் பதிவு. ஹரியானா மாநிலம் குருகிராமில் குடிசை பகுதியில் பயங்கர தீ விபத்து. ஏராளமான வீடுகள் தீக்கிரையானதால் வீதிக்கு வந்த மக்கள். ஹைதராபாத்தில் ஒரே மேடையில் 2 பெண்களை திருமணம் செய்த இளைஞர். அழைப்பிதழ் அடித்து ஊரே கூடி 2 காதலிகளை திருமணம் செய்து வைத்த வீடியோ வைரல். மியான்மரில் நிலநடுக்கத்தால் பலியானோர் எண்ணிக்கை 1000-ஐ தாண்டியது. 2000-க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாக தகவல். ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக வீதிகளில் அல்லாடிக் கொண்டிருந்தோம். பாங்காங்கிலிருந்து இந்தியாவிற்கு தப்பிய குடும்பத்தினர் பேட்டி. நிலநடுக்கத்தால் உருக்குலைந்த மியான்மரில் மீட்பு பணிகள் தீவிரம். பலி எண்ணிக்கை 10,000-ஐ தாண்டும் என்ற தகவலால் அதிர்ச்சி. இந்தியா அனுப்பி வைத்த 15 டன் நிவாரணப் பொருட்கள் மியான்மர் சென்றடைந்தது. உணவு, போர்வை, அத்தியாவசிய மருந்துகள் உள்ளிட்டவை வழங்க திட்டம்.
போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதிலிருந்து காசாவில் 900 பேர் படுகொலை. இஸ்ரேலில் தாக்குதல் தீவிரமடைவதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அச்சம். இந்தியாவுடன் வரி விதிப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை சுமூகமாக செல்வதாக அதிபர் டிரம்ப் தகவல். பிரதமர் மோடி மிகச்சிறந்த நண்பர், மிகவும் புத்திசாலியான நபர் என்றும் புகழாரம். ஐபிஎல் தொடரில் மும்பை குஜராத் அணிகள் இன்று பல பரீட்சை. முதல் வெற்றியை பதிவு செய்ய இரு அணி வீரர்களும் தீவிரம். மோகன்லால் நடிப்பில் வெளியான எம்புரான் திரைப்படம் உலகம் முழுவதும் வசூல் வேட்டை. 48 மணி நேரத்தில் 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்துள்ளதாக படக்குழு அறிவிப்பு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.